பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையால் ஆடிப்போய் இருக்கிறது தலைநகர் சென்னை. பெரம்பூரில் புதிதாக கட்டி வந்த வீடு முன்பு நேற்று இரவு 7 மணி அளவில் அவரை கொடூரமாக வெட்டி சாய்த்தது ஒரு கும்பல். செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி புன்னை பாலு, அவரது மைத்துனர் அருள், ரவுடியும் ஆட்டோ டிரைவருமான திருமலை உட்பட 8 பேர் போலீசில் சிக்கினர். போலீசின் முதல்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு நடந்த ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடந்தது தெரியவந்தது. ஆனால் ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் எந்த இடத்திலும் ஆம்ஸ்ட்ராங் பெயர் இல்லை. பிறகு ஏன் அவரை புன்னை பாலு டீம் கொலை செய்தது என்று கேள்வி வரலாம். அதற்கெல்லாம் இப்போது விடை காணலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலையின் பின்னணி இன்று நேற்று துவங்கியது அல்ல. இது 15 ஆண்டு இரத்த சரித்திரத்தின் நீட்சி. அப்போது சென்னையை கலக்கிக் கொண்டிருந்தவர் பிரபல ரவுடி நாயுடு என்ற சின்னா. 2010ஆம் ஆண்டு அவரை சுரேஷும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து பூந்தமல்லிக்கோட்டில் வைத்து படுகொலை செய்தனர். அவருடன் வந்த வக்கீல் பகத்சிங்கையும் போட்டு தள்ளினர். இதுதான் அந்த இரத்த சரித்திரத்தின் ஆரம்ப புள்ளி. இங்கிருந்துதான் எல்லாம் துவங்கியது. மிகப்பெரிய ரவுடியாக உருவெடுத்த சுரேஷின் கூட்டாளிகள் சிலரை ரவுடி தென்னரசு போட்டு தள்ளினார். தென்னரசு வேறு யாரும் இல்லை, ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர். பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளராகவும் அவர் இருந்தார். அவரது தம்பி பாம் சரவணனும் ரவுடிதான். தென்னரசை போட்டுத்தள்ள ஆற்காடு சுரேஷ் டீம் தயாரானது. அப்போதே தென்னரசு பாம் சரவணனுக்கு பண உதவி செய்வதும் அடைக்கலம் கொடுப்பதும் ஆம்ஸ்ட்ராங் தான் என்று ஆற்காடு சுரேஷ் தரப்பு கருதியது. இதற்கிடையே திட்டமிட்டபடி 2015ஆம் ஆண்டில் தென்னரசுவை போட்டு தள்ளியது ஆற்காடு சுரேஷ் கேங். இதற்கிடையே சில கட்ட பஞ்சாயத்து, ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி விவகாரங்களிலும் ஆற்காடு சுரேஷ் ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கு மோதல் போக்கு நிலவியது. மோசடி நிறுவனத்திற்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் நின்றார். பணத்தை இழந்தவர்களுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங் நின்றார். இப்படி ஒரு சூழலில்தான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பட்டினப்பாக்கத்தில் வைத்து ஆற்காடு சுரேஷ் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கொலையில் முக்கிய நபர்களாக தென்னரசு தம்பி பாம் சரவணன், ஒத்தக்கன் ஜெயபால் இருந்தது தெரியவந்தது. அந்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் பெயர் இல்லை. ஆனால் தென்னரசு கொலைக்கு பழிவாக பாம் சரவணன் பின்னால் இருந்து ஆம்ஸ்ட்ராங் தான் இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கக்கூடும் என்று ஆற்காடு சுரேஷ் தம்பி புன்னை பாலு கருதினார். இதற்கிடையே புன்னை பாலுவையும் ஆம்ஸ்ட்ராங் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் பாலு சுதாரித்தார். ஆம்ஸ்ட்ராங்கை உடனே கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். அண்ணன் ஆற்காடு சுரேஷ் முதலாம் நினைவு நாளுக்கு முன்பு அல்லது அண்ணன் பிறந்த நாளான ஜூலை 5ஆம் தேதி கொலைப்படலத்தை அரங்கேற்ற வேண்டும் என்று பாலுவும் அவரது கூட்டாளிகளும் திட்டமிட்டனர். அதன்படி வேவு பார்த்து ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாளிலேயே ஆம்ஸ்ட்ராங் கதையை முடித்துவிட்டது பாலு கும்பல். பாலு கும்பல் போட்ட ஸ்கெட்சுக்கு மூளையாக இருந்தது ரவுடியும் ஆட்டோ டிரைவருமான திருமலைதான். பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் கட்ட துவங்கிய வீட்டை ஒரு வாரமாக நோட்டமிட்டு வந்தார் திருமலை. வீட்டிற்கு சற்று தூரத்தில் ஆட்டோவை நிறுத்தி வைத்துவிட்டு உள்ளே இருந்து வேவு பார்த்திருக்கிறார். எப்போதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் வருகிறார், எப்போது கிளம்புகிறார், எத்தனை பேர் உடன் வருகிறார்கள், எந்த நேரத்தில் அவர் குறைந்த நபர்களுடன் இருப்பார் என்பதையெல்லாம் ஒரு வாரமாக நோட் செய்து பாலு டீமுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அந்த தகவலை துருப்புச்சீட்டாக வைத்துதான் ஸ்பாட்டுக்கு போகாமலேயே ஆம்ஸ்ட்ராங் கதையை கச்சிதமாக முடித்திருக்கிறார் புன்னை பாலு. ஸ்பாட்டில் பாலுவின் மைத்துனர் அருள் இருந்திருக்கிறார். அவருடன் வந்தவர்கள் எல்லோரும் நெல்லையை சேர்ந்த கூலிப்படையாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஆற்காடு சுரேஷ் கொலையிலும் நெல்லையை சேர்ந்த கூலிப்படையினர் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சின்னா, பகத்சிங், தென்னரசு, ஆற்காடு சுரேஷ், ஆம்ஸ்ட்ராங் கொலை வரிசையில் ஏராளமான ஆதரவாளர்களும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே போலீஸ் நினைத்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலையை தடுத்திருக்க முடியும் என்று ஒரு தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஒரு கும்பல் தீவிரமாக செயல்பட்டு வருவதை உளவுத்துறை போலீசார் கண்டுபிடித்தனர். இது பற்றி செம்பியம் போலீசாருக்கு உளவுத்துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு அதிகாரிகளும் முன்கூட்டியே தகவல் சொல்லி எச்சரித்ததாக கூறப்படுகிறது. மொத்தம் 3 முறை எச்சரித்துள்ளனர். இருப்பினும் போலீசார் சரியாக கண்டுகொள்ளவில்லை. ஒருவேளை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலையை தடுத்திருக்க முடியும் என அவரது கட்சி நிர்வாகிகள் கூறினர்.